வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ரொம்ப நாளத்து ஆசை இதுதான். அதாவது நம்மளுடைய மாடி தோட்டத்துக்கு வேலிகள் அமைக்கணும் அப்படிங்கிறது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, மாடி தோட்டத்து வேலியை தான் பார்க்க போகிறீங்க. சாதாரணமான இடங்களில் நல்ல நல்ல கிளைமேட் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் எல்லாருமே மாடித்தோட்டம் வைக்கலாம். நல்ல ஒரு செடி ஆரோக்கியமாகவே வரும். நம்ம சென்னையிலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக செழிப்பாக வரதை பார்க்க முடியுது. சாதாரணமான மண்கலவிலேயே நல்ல ஒரு செடிகள் வளர்ச்சிகள் வரும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எங்கள் ஊரில் ரொம்ப காற்று அதிகமாக இருக்குது. நாங்கள் இந்த வீடு கட்டும்போதே மாடி தோட்டத்துக்கான தொட்டியும் முதலிலேயே அமைச்சிட்டோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ காற்று இங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கவே இல்லை. அதனால் அப்போ இந்த மாதிரி ஒரு இது பண்ணவே இல்லை. இப்போ தான் இந்த வருஷம் ரொம்ப ஓவரான காற்றுல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் சொல்லியும் இருக்கிறேன். இப்போ அதுக்கு நம்ம எப்படி வேலிகள் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேராக இருக்கிற இந்த ரெட் ஆங்கிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை செஞ்சு எடுத்துகிட்டு 2 டேஸ்க்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அது கொத்தனார் இந்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ணினாங்க. அந்த அவங்க ஒர்க் பண்ணினதை நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. அதனால் அப்போ வீடியோ எடுக்கலை. அவங்க ஃபிட் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் தான் இவங்க ஃப்ரேமர் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஃப்ரேமரை தான் எப்படி இதில் ஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த ஃப்ரேமருக்கு இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெல்டு வச்சு அளவு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இதில் நீங்கள் பார்க்க முடியும். எப்படி மார்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ஃபிட்டிங்ஸ் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கிறேன். அதாவது நம்ம லாஸ்ட்டாக எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் புதுசாக தான் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை புதுசாக நம்ம மாடி தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இதில் நிறைய டிப்ஸு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஊர் கரூராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான வேலி தான் போடணும். பட் உங்கள் ஊரில் எல்லாம் நீங்கள் சாதாரணமான வேலிகள் கூட போட முடியும். அந்த வேலியில் கம்பி வேலியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேட்நெட் படுதா நம்ம முன்னாடியே யூஸ் பண்ணியிருந்ததை காற்றுல எப்படி இதாக இருந்ததோ உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த சேட்நெட் படுதாவையும் அந்த வேலிகளில் நம்ம ஃபிட் பண்ணிக்க முடியும். டஸ்ட்டெல்லாம் பக்கத்து வீட்டுக்கு இந்த இலைகள்லாம் பறந்து போகாமல் பூக்கள்லாம் பறந்து போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு வேலிகள் கொடுத்தோம்னா போதும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் நம்மளுடைய செடி வெய்ய காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு சேட்நெட் படுதா யூஸ் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ நம்ம காற்று ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால இங்கே என்றைக்குமே காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வெல்டு பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வேலிகள் தான் இதுக்கு போட முடியும். அதனால தான் நம்ம ஸ்ட்ராங்கான வேலியாகவே அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி இருந்து இது ஒரு ஐடியாவாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் காற்றுல தான் இதை இந்த மாதிரி பண்ணணும். நம்ம ப்ரேமர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீட்டு இந்த மாதிரி ஃபிட் பண்ணி மாட்டிக்கலாம் அப்படின்ற ஐடியாவே வந்தது. அப்போ உங்களுக்கு நான் வீடியோ ஃபுல்லாக இதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த வீடியோவும் என்னால் இது பண்ண முடியல. இதை எவ்வளோ ஒரு கம்மியான வீடியோவாக பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லாவே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பி வேலிகள் அமைக்கும் போதும் சரி அந்த இதுவும் சரி நல்ல ஒரு ஒர்க் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். இதை ஃபஸ்ட்டு நம்ம அளவுக்காக ஒரு 2 டைம்ஸ் அதை ஃபிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்ட் விட்டு பெயிண்ட் பண்ண
முடியும். மாடி தோட்டத்துக்கு என்றைக்குமே நல்ல ஒரு மண்கலவை நம்ம வந்து கொடுக்கும்போது கோகோ ஃபிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோகோ ஃபிட்டில் வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து நமக்கு அப்படியே அந்த பாட்டோட நம்ம வச்சுருக்கிறது வந்து க்ரோ பேக் மாதிரி வச்சுருக்குறோம் அப்படின்னா பாட்டோடு சாஞ்சிரும் ரொம்ப காற்றடிக்கும்போது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தொட்டி நாங்கள் இது பண்ணி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாதுளை செடியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு காய் எதுவுமே இலையே இல்லை. அதெல்லாம் வந்து தாங்குமா தாங்காதா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அது பயங்கரமான காற்று. இந்த வருஷம் காற்று மாதிரி அடிச்சுது அப்படின்னா செடிகள் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எங்கள் ஊர் ரொம்ப ஹீட்டான ஊராக இருக்கிறதுனால வந்து இங்கே வந்து செடிகள் வந்து அமைச்சு மாடி தோட்டத்தில் செடிகளை வளர்க்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். மற்ற ஊர்கள்லேயுமே எல்லா பக்கமுமே விவசாயம் அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு விஷயந்தான். அதுக்கு சரியான அளவில் நம்ம பராமரிப்பு கொடுக்கணும். குழந்தைகளை எப்படி நம்ம பார்த்து பார்த்து பராமரிச்சுட்டு வரோமோ அந்த மாதிரி தான் வந்து செடிகளில் ஒவ்வொரு இதுவும் பார்க்கணும். டெய்லியுமே வந்து அதில் பூச்சி வந்திருக்கா, இல்லை எந்த இலை சுருட்டல் மாதிரியான நோய்கள் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து இது பண்ணணும். அப்படி நம்ம பார்த்து பார்த்து வளர்க்கும்போது திடீர்னு நம்மளோட கிளைமேட் சேஞ்சில் அது வந்து கருகி போயிடுது, காற்றுல வந்து இதாகிடுது. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கும் நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் வந்து சரியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வேலிகள் வந்து நம்ம அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேலிகள் வந்து ரொம்ப நாளத்து ஒரு இது. இன்றைக்கி அந்த வேலிகளை நம்ம முழுசாக வந்து கம்ப்ளீட்டாக அமைச்சிருவோம். இதில் பெயிண்ட் பண்ணினதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த இதை வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அந்த ஃபிட் பண்ணுறதும் நான் உங்களுக்கு இதை ஃபுல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதையும் கூட நல்லா ஒரு இதாக பார்க்க முடியும். எந்த மாதிரி போல்டு இது வச்சு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், எந்த மாதிரியான ஃபிட்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். பாருங்கள். செடிகள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தளிர் விடும். அப்போ பூ வரும். நம்ம வந்து நல்ல ஒரு உரம் கொடுத்து தான் வந்து அதை பராமரிச்சிருப்போம். அப்போ பார்த்து நல்ல ஒரு வெயில் வந்துச்சு அப்படின்னா திடீர்னு காயிற மாதிரியான சூழ்நிலைக்கு போயிடும். அதோட காற்று வந்துச்சுனாலும் அந்த மாதிரியும் ஆயிடுது. இது வந்து சீட்டு. அந்த பிரேமருக்கு பார்த்திங்க அப்படின்னா அளவு கொடுத்துட்டு கரெக்டான அளவு எடுத்து தான் இதையும் நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா போல்டு வச்சுட்டு டைட் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக இது பார்த்திங்களா எந்த மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா போல்டு வச்சு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். மாடி தோட்டம் அமைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஈஸியாக க்ரோ பேக் வாங்கணுமா, கோகோ ஃபிட் வாங்கணுமா, மண் வாங்கணுமான்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வந்து மாடி தோட்டத்தை அமைச்சிடலாம். ஆனால் அதை வந்து அதே ஒரு ஷேப்பில் ரொம்ப செழிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கப்புறமும் அதுக்கு வந்து வேலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதில் வந்து காற்றுக்கு மட்டும் இல்லாமல் வெயில் அதிகமாக இருக்கிற சமயத்துலேயும் இது நமக்கு கொஞ்சம் நிழலாகவும் இருக்கும். அதுவும் வந்து இந்த நிழல் பத்தலை அப்படின்னா நம்ம திரும்ப சேனட் படுதா கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தூசிகள்லாம் பறந்து வெளியில் போகாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஷேப்பாக இருக்கும். இது வந்து நல்லா இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு. பெயிண்ட் பண்ணி ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ ஆங்கிளில் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதனோட வேலைகள் வந்து நமக்கு முழுசாக முடிஞ்சுது. பெயிண்டர்ஸோட ஒர்க்கை நான் காட்டல. அந்த ஆங்கிள்ஸோட இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்றதுனால இந்த ஒர்க்கு தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். இப்போ இந்த இதை கொண்டுட்டு போய் ஃபிட் பண்ணிவிடுவாங்க. ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்
ஃபுல் ஒர்க்கு வந்து இந்த சைடுக்கான ஒர்க்கே முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாக இதை வந்து எப்படி முன்னாடி எடுத்தாங்களோ அந்த மாதிரியே வந்து திரும்பவும் ஃபிட் பண்ண போகிறாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கூட சிறப்பாகவே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நம்மளுடைய ரொம்ப நாளத்து ஆசை நிறைவேறிடுச்சு. நம்ம மாடி தோட்டத்துக்கு நல்ல ஒரு வேலி கொடுத்தாச்சு. வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.